அதிகாரத்தை அடக்குமுறையை ஆயுதமாக்கி அடியேனின் மக்கள் செல்வாக்கை அழிக்க காங்கிரஸ் செய்த சூழ்ச்சிதான் இந்த கொலைப்பழி. என் மீது சாதியவாதி என்று குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். அரிசன வீட்டில் சாப்பிடுவதே தீட்டு என்று கருதிய காலத்திலேயே சாதி பேதத்தை ஒழிப்பதற்காய் அரிசன வீட்டில் சாப்பிட்டேனே, அடியேன் சாதியவாதிதான். பல்லாயிரம் ஏக்கர் நிலத்திற்கு சொந்தக்காரனாய் பிறந்து ஜமீன்தாரி ஒழிப்பு முறையை ஆதரித்து எனது நிலம் முழுவதையும் உழுது பயிரிட்ட ஏழை அரிசன மக்களுக்கும் சாதி பாராமல் கொடுத்தேனே, அடியேன் சாதியவாதிதான். எனது சாதியை சார்ந்த ஓட்டர்கள் வெறும் 18,000 பேர்கள் மட்டும் இருக்கின்ற தொகுதியிலே அனைத்து சாதி மக்களின் ஆதரவோடு சில லட்சம் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றேனே, அடியேன் சாதியவாதிதான். அடியேனை குற்றவாளி என்கிறார்களே, எது குற்றம்? எவ்வித மேலாதிக்கமும் இல்லாமல் நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கலெக்டரிடம் மனு கொடுத்து அமைதியான முறையில் போராடினேனே, அது குற்றமா? அல்லது பந்தியில் அமர்ந்து குழம்பு சாதத்தை பிசைந்தவர்களின் கைகளில் ஒட்டி இருந்த பருப்பு கூட உணராத நிலையில் அவர்களை சுட்டுக் கொன்றார்களே, அது குற்றமா? பாரபட்சம் பார்க்க கூடாது என்பதற்காக நீதி தேவதையின் கண்களில் கருப்பு துணியை கட்டி உருவகப்படுத்தினார்களே, அது குற்றமா? அல்லது பார்த்தால் பதிலுக்கு சுடுவானே என பயந்து பார்க்கவே கூடாது என்பதற்காக அப்பாவிகளின் கண்களில் கருப்பு துணியை கட்டி சுட்டுக் கொன்றார்களே, அது குற்றமா? என் மக்கள் என் மேல் காட்டும் அன்பை குலைக்க எவ்வளவு தொல்லை தந்தார்கள். போலீசாரை வைத்து எவ்வளவு அடக்குமுறைகளை நடத்தினார்கள். முடிந்ததா? அவர்கள் என் மேல் காட்டும் அன்பில் கடுகளவையாவது குறைக்க முடிந்ததா இந்த காங்கிரசாரா? தேர்தல் பிரச்சாரத்தின் போது உள்துறை மந்திரி திரு பக்தவச்சலம் சர்க்காரை ஸ்ரீ கிருஷ்ணராகவும் என்னை சிசுபாலனாகவும் வர்ணித்து இந்த சர்க்கார் என்னை வதம் செய்ய போவதாக பேசி இருக்கிறார்கள். நல்லவர்க்கு தொல்லை தந்த அரக்கன் இரணியனை வதம் செய்ய தூணை பிளந்து கொண்டு ஒரு நரசிம்மன் தான் அவதரித்தான். நல்லவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னை வதம் செய்ய முயற்சித்தால் அத்துணை தூண்களையும் பிளந்து கொண்டு என் மக்கள் 1000 நரசிம்மர்களாய் அவதரித்து எதற்காலும் பேசிய உங்களை வதம் செய்து விடுவார்களோ என அஞ்சுகிறேன்.